ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம க்ரோ ஜாயிண்ட்டில் இது வரைக்கும் 99 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதில் பாதி பேரால் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு மூலியம் இன்டர்நெட் பேங்கிங் மூலயமா பேமெண்ட் பண்ண முடியல. நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகிருக்குன்னா ஆக்சஸ் இதுவாக இருக்கு, யாருக்குமே பேமெண்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, டிசேபிள் ஆகிருக்கு. சில பேரால் சில கிரெடிட் கார்டால் சில பேர் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் ஏடிஎம் கார்ட்லேயும் பண்ணியிருக்காங்க, சில பேர் நெட் பேங்கிங்லேயும் பண்ணியிருக்காங்க. யூபிஐ வந்து மேபி இன்னும் டூ ஆர் 3 டேஸில் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா, யூபிஐயில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஆக்டிவேட் ஆக்ஷன் அவங்க சொல்லி கரெக்டாக அவங்களுக்கு மெயில் வந்துருச்சு. பட் எங்களுக்கு ஒன்றும் கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வரும். 2 to 3 ஹவர்ஸில் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா கரண்ட் அக்கௌண்ட்லேருந்தே ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் கொரியர் போயிடுச்சு, சாரீஸு. இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் சாரீஸ் வந்து இருக்குது. இதோட ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம். மண்டே டியூஸ்டே, அதான் திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ளே எல்லாருக்குமே கிடச்சிரும். குஜராத், மும்பை, பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் 2 or 3 days மேபி கொரியரில் லேட் ஆகலாம். மேபி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேக்குள்ளே அவங்களுக்கும் ரீச் ஆகிடும். ஓகேங்க, தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 90% டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை ரீச் ஆகிடும். திங்கட்கிழமை சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகேங்களா, டிடிசி கொரியரில் தான் போட்டிருக்கோம், மேபி வந்துடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பேமெண்ட்டு ஆப்ஷன் நிறைய எந்த இஷ்யூவும் இருக்காது இதுக்கப்புறம். ஓகேங்களா, இது வரைக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன பேமெண்ட் வந்திருக்கு, ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்றதை நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். தனலக்ஷ்மி அவங்களுக்கு வந்து 20 ரூபா இப்போ தான் ஃபஸ்ட் லெவல் ஒருத்தங்க வந்திருக்காங்க. 360ன்றது வசந்தி பீட்டர் அவங்களுக்கு இருக்குது. நடராஜன் அவங்களுக்கு வந்து 120 இருக்குது. மகாராணின்றவங்களுக்கு 60 ருபீஸ் இருக்குது. சரோஜா அவங்களுக்கு 970 ருபீஸ் இருக்குது. ஏன்னா அவங்களாம் ஒர்க் பண்ணுற டீம். கீதான்றவங்க 360 ரூபா அவங்க கீழே இருக்குது. லக்ஷ்மின்றவங்களுக்கு 730 இருக்குது. ஓகேங்களா, ராதாகிருஷ்ணன்றவங்களுக்கு 240 இருக்குது. பிரேம்குமார்ன்றவங்களுக்கு 140 ருபீஸ் இருக்குது. ஸ்ரீனிவாசன்றவங்களுக்கு 60 ரூபா இருக்குது. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 250 இருக்குது. முகமது தௌஃபீக்கு 60 ருபீஸ் இருக்குது. ரமேஷ் அவர்களுக்கு 140 ருபீஸ் இருக்குது. பசுமன் பாலச்சந்தர் ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு 220 இருக்குது. மணிகண்டன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 இருக்குது. சண்முகக்கனி அவங்களுக்கு வந்து 450 ரூபா இருக்குது. க்ரோ ஜாயிண்ட்லி அட்மின் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3750 ரூபா. அட்மின் இதில் தானே எல்லோரும் ஜாயின் பண்ணுறீங்க, ரெஃபரன்ஸ் மூலமாக இது மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம இது பண்ணுறோம். இதில் என்னென்னா பெய்டு யூசர்ஸ், அன்பெய்டு யூசர்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து முகமது கனி இவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஒன்றும் கொரியர் பண்ணல. ஏன்னா இவங்களுடைய அட்ரஸ் போட்டிருக்காங்க நகர் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டா ஃபஸ்ட்டு ரோடான்னு தெரில. ஐயப்பந்தாங்களுக்கு சென்னை 122 கிடையாது, வேறு பின்கோடு. ஓகேங்களா, கரெக்டான இவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தா தான் இவங்களுக்கு நான் கொரியர் சென்ட் பண்ண முடியும். அதனால் இவங்களுக்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இன்றைக்கி கொரியர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு 1:30க்கெலாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, இதில் நான் திரும்பியும் சொல்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க யூசர் நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. கரண்ட்டாக ஃபியூச்சரில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பருக்கும் ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரே பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் எத்தனை ஐடிக்கான நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. எங்களுக்கு பிங் பண்ணுங்கள். ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்குது உங்களுக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைனா அதில் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. சரிங்களா, சில டீட்டெயில்ஸ் கேட்போம், அதெல்லாம் சொல்லி கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்கிறவங்களுக்கு தான் அது மாற்றுவோம். ஓகேங்களா, யாரும் ஃபேக் ஐடி உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, வேறு எதுவும் இப்போதைக்குல இதான் கரண்ட் அப்டேட்டு. இப்போ நம்மளுக்கு இது வந்து லாங் டைம் போகும். பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் நிறையா ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஷாப்பி நவ் போச்சு, க்ரோ வியூன்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீக் யாருக்குமே பேமெண்ட் ஒன்றும் ரிலீஸ் ஆகல இருக்குது. ஜெனரக்ஸ்லேருந்தும் பேமெண்ட் நிறைய பேருக்கு வரல, ஒரு சில லீடர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் இஷ்யூ இருக்குது.
ஓகேங்களா. ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்குறதுனால 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் இப்போ ஆட்ஸ் வாஷிங் ஜாப் இது ரெஃபரல் இன்கம் அதிகமாக தராங்கன்னு போகிறப்போ உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி இருக்காது. ஓகேங்களா. நம்ம ஏன் இவ்வளோ கம்மியாக தரோன்னா நம்ம லாங் டைம் கொண்டு போகணுன்னு இருக்கோம். ஒரு 2-3 மாதத்தில் முடிச்சுட்டு போகல. இது வந்து இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட பீப்புள் ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இது வந்து மினிமம் நான் இப்போ கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டோடைய மினிமம் பட்ஜெட்டோடைய சாரீஸ் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 1500 பிளானுக்கு நல்லா கிராண்டாக காட்டனில் தான் எல்லாம் நிறைய பேர் காட்டன் சாரீஸ் மாதிரி கொடுங்க சார், இது நல்லாயிருக்கு, ப்ளஸ் காட்டன் கொடுத்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நான் சொல்கிறேன், அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா. எல்லாருக்குமே அந்தந்த லெவல் வர்றப்போ ரீச் ஆகும். ஓகேங்களா. நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ரெஃபரல் பண்ணுறப்போ அவங்களாம் உங்களுக்கு கீழே மட்டும் வருவாங்க. கம்பெனி ஐடியிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே ஆர்டர் வைஸ் பாட்டுக்கு செயின் போய்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது எப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம க்ரோ ஜாயின்ட்லியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. க்ரோ ஜாயின்ட்லியில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 ஐடி. ஓகேங்களா. இவங்க 3 பேர். இதுக்கப்புறம் யாரெல்லாம் செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு இவங்க கீழே 3 பேர் வரும். அதுக்கப்புறம் இவரு கீழே 3 பேர் வரும். அதுக்கப்புறம் எனக்கு கீழே 3 பேர் வரும். ஓகேங்களா. வந்துருச்சிங்களா. அடுத்தது தௌஃபிக்ன்ற அவரு கீழே 3 பேர், இவங்களுக்கு கீழே இந்த 3 பேர் வந்துட்டாங்க. இவங்களாம் பார்த்திங்கன்னா இவங்க ரெஃபரல் போகிறதால இவங்களுக்குள்ளே மட்டும்தான் அந்த நெட்வொர்க் இருக்கும். இவங்க 2 பேர் ரெஃபரல் பண்ணியிருக்காங்க, இவங்க ஒருத்தரை ரெஃபரல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்ரீனிவாசன் அவரு கீழே 3 பேர் வந்து டேக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா. இதோட நெட்வொர்க் இவ்வளோ தான். இப்போ என்னென்னா ஸ்ரீனிவாசன்கிட்டே வந்தாச்சு 2வது லெவலு. இவங்க எல்லாருக்குமே அந்த லிங்க் போயிட்டு இருக்கும். இவரு கீழே 3 பேர் வந்துட்டாங்க. பிரேம்குமார் கீழே 2 பேர் வந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் வரணும். ஓகேங்களா. இந்த லெவலுக்கு லக்ஷ்மின்றவங்க அவங்க டீம் வந்து சூப்பராக கொண்டு போகிறாங்க. அவங்க ரெஃபர் பண்ண 3 பேர், அதில் சரோஜான்றவங்க மட்டுமே வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த லெவல் முடிஞ்சு அடுத்த லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. 4 லெவல் தான் இதில் காமிக்கும். கீதான்றவங்களும் இவங்க ரெஃபரல் தான் இது 3 பேருமே. அதனால் இவங்க கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கீழே வந்து இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கீழே வெனசேர் பூங்குடின்னு இருக்காங்க. அவங்க கீழே இவங்க கீழே வந்ததுக்கப்புறம் புருஷோத்தமன் செல்வராஜுக்கு 3 பேர் ஆட் ஆவாங்க. நம்ம கம்பெனியில் யாருக்கு அப்புறம்னா இப்போ மணிகண்டனில் பார்த்தீங்கன்னா பிரேம்குமாருக்கு மட்டும் ஒருத்தர் வரணும். இங்கே ஒருத்தருக்கு ஆட் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் ரமேஷ்க்கு ஒருத்தர், அப்புறம் புருஷோத்தமனுக்கு 3 பேர், அப்புறம் செல்வராஜுக்கு 3 பேர். ஓகேங்களா. நம்ம கம்பெனி ஐடியில் லாகின் பண்ணுறப்போ க்ரோ ஜாயின்ட்லி ரெஃபரல் லிங்க் வரப்போ பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபில்லிங் கரெக்டாக வந்துட்டுருக்கும். சில பேர் எனக்கு 100 பேர் தெரியுன்றப்போ அவங்க டீமை டெவலப் பண்ணிட்டு போகிறப்போ அவங்க அந்த லெவல் ரீச் ஆகிட்டப்போ அவங்க வந்து ஸ்கிப் ஆகி அடுத்த லெவலில் எது பேலன்ஸ் இருக்கோ கேப் இருக்கோ அங்கே தான் ஃபில் ஆகும். சரிங்களா. இது வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். எப்போயுமே க்ரோ ஜாயின்ட்லின்ற அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரீச் ஆகுங்க. சரிங்களா. ரீபர்த்துக்கு ஆப்ஷன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. அடுத்த பிளான் வந்து இது மூலமாகவே எப்படி கொண்டு போகலாம், அது எப்படி கொண்டு வர்றது அதுவும் போய்ட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே இதில் ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கொண்டு போகலாம். ஓகேங்களா. இதில் என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இந்த பிளான் டீட்டெயில்ஸ் இருக்கும், அது பிளான் வந்து ஒரு வாட்டி பார்த்துங்க. பிடிஎஃப் இருக்குது. டெலிகிராம் சேனலில் கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் நான் அப்டேட் தான் கொடுப்பேன், என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ எத்தனை பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸுமே டெலிகிராம் சேனலில் ஷோ பண்ணுவேன். ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேரால் பேமெண்ட் பண்ண முடியும். சில பேர் ஒரு 60 பேர்கிட்ட பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா. இப்போ யூபிஐ வந்தோடனே அவங்க எல்லாருக்குமே பேமெண்ட் பண்ண ஆப்ஷன் ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் அவங்களும் ஈஸியாக பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டீம் எடுக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக கடகடகடன் வந்துடும். இந்த மந்த்து 30th வந்து பேமெண்ட் விட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அவங்களாம் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு 1 வீக்குள்ளே நான் எல்லாமே கடகடகடன்னு அவங்களுக்கு போயிடும். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுனால எல்லாமே ஜென்யூனாக நடக்கும், எந்த இஷ்யூவும் வராது. ஓகேங்களா. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாமல் அவங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ரோமேக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொன்று என்னது
க்ரோவியூ. இப்போ இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் ப்ளான்லாம் வந்துச்சு யூடியூபர்ஸ்கிட்டேருந்து வந்துச்சு எனக்கு. பட்டு என்னென்னா யூடியூபர்ஸ் கிட்ட கொடுக்குறப்போ நான் சொல்கிறேன், நான் கொடுக்குறப்போ ஒருத்தர்கிட்டேருந்து எனக்கு 500 லாஸ் ஆகுதுன்றேன். நீங்கள் ப்ராடக்டாக கொடுக்குறீங்க, ப்ராடக்ட் கொடுத்தா தான் லாஸ் ஆகும், என் ப்ராடக்ட் நம்ம எப்படி லாஸ் ஆகும்? அவங்க ஃப்ரீ ஐடி அப்படி கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு 100 ரூபா போகுது, ஒருத்தருக்கு 110 ரூபா போகுது, ஒருத்தருக்கு 40 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா போகுது, சில கமிஷன்லாம் போகுது, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மூலமாக போகுது. அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறப்போ ஒருத்தர் அந்த ஐடிக்கு நம்மளுக்கு 500 ரூபா கம்பெனிக்கு லாஸ் ஆகும். அதனால தான் நான் யூடியூபர்ஸ்க்கு ஃப்ரீ ஐடி கொடுக்கலன்றது கூட அவங்கள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட பண்ண முடியல. சில யூடியூபர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஐடி போட்டு தான் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடகடான்னு சப்ஸ்கிரைபர் வரதால் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக வர்றவங்க எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எந்த கம்பெனியுமே 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக போயிடும். இந்த டெய்லியும் அமௌண்ட்டு, சீலிங் அமௌண்ட் ஆட் பண்ணுற இதெல்லாம் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு மைவி3 ஆட்ஸ் மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது ஓகேங்களா. பட் நானும் அது மாதிரி ஸ்டாண்டர்டாக லாங் டைம் கொண்டு போகிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எந்த இஷ்யூவும் இருக்காது ஓகேங்களா, ட்ரஸ்டடாக இருக்கும் ஓகேங்களா. ஆஃபீஸ் நான் பார்த்துட்ருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நான் சொல்கிறேன் எப்படின்றது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டீம்.